பெரியசாமி ஐயா, வார கூலி எல்லாரும் எடுத்துங்க. வர்றோமுங்க. பாலு, இந்த வார கூலி உனக்கு. கூலியா? எனக்கா? ஆமாப்பா, செய்யற வேலை கூலி வாங்கிக்க வேணாமா? அதான் உங்க வீட்டுல தங்க வச்சு சோறு போடுறீங்களே. பாலு, எல்லாருக்கும் நான் வாரம் 50 ரூபாய் கூலி கொடுக்கறேன். ஆனா உனக்கு மட்டும் 25 தான் கொடுக்கறேன். ஏன் தெரியுமா? நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால 25 ரூபாய் பிடிச்சுக்கிறேன். இத மத்த செலவு வச்சுக்கோ. கையில பணம் இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா, அதை கட்டி காப்பாத்தணும். அதான் கட்டிக்காரத்தணும். வச்சுக்கோ. என்னப்பா அப்படி பாக்குற? பணத்தையே நீ பார்த்தது இல்லையா? ஆமாங்க, இந்த மாதிரி படத்தை நான் இப்பதான் பாக்குறேன். ராமையா, இதுதானா நீ சொன்ன டூரிங் சினிமா தியேட்டர்? ஆமாம்மா, இதெல்லாம் நீங்க எங்க பாத்துக்க போறீங்க? வேடிக்கையா இருக்க. இதெல்லாம் சினிமா பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கும். ஆனா திடீர்னு சவுண்ட் நின்னு போயிடும். அப்பப்ப கருப்பா வந்து போகும். கதையை நம்ம தான் யோசிக்கணும். நீங்க படம் பார்த்த தியேட்டர்ல எல்லாம் ஒரு தடவை தான் இன்ட்ரோல் விடுவாங்க. இங்க 5-6 தடவை இன்ட்ரோல் விடுவாங்க. பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாம் பார்க்கணும்னா இங்கதான் பார்க்க முடியும். அப்படியா? நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே. இப்ப பார்க்கலாமா? ஐயோ, மணி 4 ஆயிடுச்சே. மேட்னி ஷோ பாதிக்கு மேல ஓடி இருக்குமே. அதனால என்னையா, நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு. என்னடா இது ரொம்ப போச்சு. காட்டி விடுவா போறீங்க, கேட்டு பாப்போம். அது எப்படி படத்தை பாட நிறுத்த முடியும்? வேணா 6:30 மணிக்கு வாங்க, அடுத்த ஆட்டம் பார்க்கலாம். யோ, அந்த பொண்ணு கோணம் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாது? என் சித்தப்பம்மா வந்தா மொட்டை அடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல நிக்கிறானே. தெரியுது இல்ல? ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல இருந்து போட்டுரு. இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன, ஒழிஞ்ச. உள்ள படம் பாக்குற ஜனங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்லுது? ஆளுக்கு 20 ரூபாய் தரேன். நாளைக்கு வந்து பாத்துங்கடா. நான் ஓடிட மாட்டானுங்களா? நீ போய் படத்தை நிப்பாட்டு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். டப்பும். மன்னிச்சிடுங்க, நாளைக்கு 2 படமா பார்க்கலாம். அப்பாடி, எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க. ஏன் என் படம் பாதியில நிறுத்திட்ட? நீ ஒருத்தன் பாக்கியா? இந்த 20 ரூபா வாங்கிக்கிட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லையா? படம் ஏன் பாதியில நிறுத்திட்ட? எங்க அம்மா முதல்ல இருந்து படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. 20க்கு 30 ரூபாய் வாங்கிட்டு போவியா? நீ கவனியா? மேனேஜர், டிக்கெட் வாங்கிருக்கோம் தெரியும்ல, போலீஸ் தெரியும்ல, கேஸ் தெரியும்ல, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் தெரியும்ல, காம்பவுண்ட் டாக்ஸ் தெரியும்ல. அட, உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? கண்ணா, வேணும்னு படத்தை நீ முதல்ல இருந்தே பாரு. முடியாதியா? நான் பார்த்த இடத்துல இருந்து பார்த்தாதான் படமே புரியும். மரியாதையா விட்ட இடத்துல இருந்து படம் போட சொல்லு. கண்ணா, தயவுசெய்து வம்பு பண்ணாத. நாளைக்கு வா, உனக்கு போக்கிரி ராஜா படமே போட்டு காட்டுறேன். போக்கிரி ராஜா எனக்கு? இத பாரியா, என்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத. நான் யார் தெரியும்ல? நீ அல்லி ராணியா இருந்தாலும் எனக்கு என்ன? என்னடா சொன்ன? ஏய், ஆடா உடானா பல்லெல்லாம் கழண்டிடும். என்ன பண்ற? கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன். சதா போடு. டி. ஆமா. என்ன டி? ஆமா டி. உன்னை பாத்துக்கிறேன். வாயா. யோ, நீ க்ளோஸ். இப்போ நீ என்ன பண்ற? நாம பார்த்த இடத்துல இருந்து படம் போடுற. என்ன சொல்ற? வாடா, சடுகுடு விளையாடிக்கிட்ட படம் பாப்போம். என் பொண்ணு ஆசைப்பட்டு ஆற்றால் ஒரு பழைய படத்தை முழுசா பார்க்க முடியலன்னா அந்த தியேட்டர் இந்த ஊர்ல இருக்கலாமடா? ஐயா, தியேட்டர் முதலாளே வர சொல்லிருக்கேன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இடத்தோட சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் ஆகும். என்னடா பெரிய 3 லட்சம்? லட்சம் ரூபாய் ஜாஸ்தியானாலும் சரி, வேலைக்கு வாங்கி பூட்டி போடுறா. அது மட்டும் பத்தாதுப்பா. அந்த தியேட்டர்ல ஒரே ஒரு ஆளுதான் என்ன மதிக்காம பேசினவன். அவரையும் அவமானப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். அது யாரா அவன்? பேர் பாலு, கங்காதரன் கிட்ட கூலி வேலை செய்யறவன். ஒரு கூலிக்கார பயலுக்கு அவ்வளவு திமிரா இருந்துச்சே? அது மட்டும் இல்லப்பா, என்ன பார்த்து சரிதா போடின்ட்டாப்பா. அப்படியா சொன்னா? அது மட்டும்தான் உங்க காதுல விழுந்துச்சு. என் காதுல என்னென்னமோ விழுந்துச்சு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா வேணா வந்த? சும்மா வருவனா? விவரம் விசாரிச்சுக்கிட்டு தான் வந்தேன். வாரம் 25 ரூபாய் கூலிக்கு வேலை செய்யறவன் தானே. நீங்க சரின்னு சொன்னா இப்ப அவனை நம்ம மொட்டாடி மிகில் லிஸ்ட்ல சேர்த்துறேன். உடனே சேர்த்துடு. அவன் என் பூட்ஸ துடைக்கணும், என் சேலையை துவைக்கணும், நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ட கழுவணும். பாலு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரம்பா. வாயா தண்ணி பாம்பு. யோ, இனிமே இப்படி நீ மரமெல்லாம் வச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? ஆடு நினைதுன்னு ஓனாயில ஏன் கவலைப்படுது?
இதோ பாரு, நீ ஓடினாலும் சரி நாயினாலும் சரி உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அது கிடக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. பாலு, இத கொடுத்துருப்பா, எங்கேயாவது பற்ற போகுது. பாலு, நீ அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல எங்க சின்னம்மா அவமானப்படுத்துறல, அன்னைக்கு பிறந்ததே அவனுக்கு நல்ல காலம். ஓஹோ, நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாளா? மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அது இல்லப்பா, உனக்கு 3 வேளை கறிகள் சோறும் போட்டு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தரணிட்டாங்க. எதுக்கு? அவமானப்படுத்தினதுக்கா? ஆனா அது இல்லையா, எங்க அம்மாவை அவமானப்படுத்துறவங்களுக்கு உடனே அதிக சம்பளம் போட்டு வீட்டுல அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது எங்க அம்மாவோட வழக்கம். ஆனா வேலை ஒண்ணும் பிரமாதம் இல்ல. புல்லு வெட்டுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, அம்மா வெளியில வரும்போது போகும்போது குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றது, அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? சேலையை துவைக்கிறது, சாப்பிட்ட பிளேட்டை கழுவுறதுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. விசித்திரமா இருக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தலையை மாத்திரம் மொட்டை அடிச்சுக்கணும். மேல சட்டை போடக்கூடாது. நாங்க தர லுங்கிய மட்டும் கட்டிக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி எங்க வீட்டுல 7 பேர் இருக்காங்கயா. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? ஒண்ணு செய், உங்க அம்மாவை தலைய மொட்டை அடிச்சுக்க சொல்லு. மேல ஒண்ணும் போடாம ஒரு லுங்கிய மட்டும் கட்டிக்க சொல்லு. என்கிட்ட வந்து வேலை செய்ய சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தர்றேன். போக 4 வேளை கறியும் சோறும் போடுறேன்னு சொல்லு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவை மொட்டை அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம வர சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் நான் தரேன்னு சொன்னாமா? அப்படியே சொன்ன ராஸ்கல். அவனை ஆள விட்டு அடிச்சு உண்டில பண்றேன். இல்லப்பா, அவனை நானே பழி வாங்குறேன். அப்பதான் என் மனசு ஆறும். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க. அடே எங்க அப்பா, என்ன வெயில்டா, என்ன வெயில்டா. மாமோய், என்னடா? இந்த உலகத்திலேயே பெரிய மிருகம் எது? யானை. இன்னொரு பெரிய மிருகம்? ஒட்டகம். அதுதான் கிடையாது. வேற என்ன? இன்னொரு யானை. பசிட்ட நேரத்துல அறுக்கிறான். இன்னொரு ஆணையா? இந்த விடி. உழைச்சு ஓய்வெடுக்கணும், பசிச்சு சாப்பிடணும் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. வேகாத வேலை வேலை செஞ்சு வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கும். ஐயா தெரியுது தெரியுது. சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணு போட்டு போறாளே, உருப்படுவாளே இவன். இருக்கட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ரெடியா? வரல. என்னடா ரெடியா? வந்தா சொல்ற. என்ன அடிக்க இவ்வளவு லேட்டு? வருவா வருவா. எப்போ? வருது வருது. பொறுக்கீங்களா? என்னையா கலாட்டா பண்றீங்க? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அத்தனை பேரையும் என்ன பண்ற பாரு. கிழிச்ச சரதா போடு. உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துருப்போம் நம்ம, இல்லடா? அம்மாய், நீ மட்டும் சரின்னு சொல்லு, உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வர. வேண்டாம் 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 விட்டுருவாதே, சின்ன பண்ணுவாதே. கிட்டாடி காதல விழுந்ததா? மரியாதையா போயிடு. நீ யாரு என்ன ஓட சொல்றதுக்கு? நான் இங்கதான் நிப்பேன். நான் இங்க வந்தா நல்லா இருக்காது. என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பயப்படல. ஒண்ணும் பயப்படல. புலி வருது புலி வருது புலி வருது புலி. சார், இது உங்க இடம். இங்க சர்வே பண்ணி பார்த்ததுல கரும்பால கட்டுறதுக்கு இந்த இடம் சரி வராது. மலைப்பாங்கான இடம் வேற. அதை விட இங்க கிழக்க இந்த வீடுகள்லாம் கட்டியிருக்க இந்த இடம் அருமையான இடம். எல்லாம் சரி இன்ஜினியர் சார், அது நமக்கு சொந்தமான இடம் இல்லையா? இன்ஜினியர் சார், அந்த இடத்துல 20-30 குடும்பம் வீடு கட்டி இருக்காங்களே. எல்லாரும் அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் தானே வீடு கட்டி இருக்காங்க. 5-10 விட்டு எறிஞ்சா மொத்தமா வளைச்சிடலாம். எல்லாரையும் வளைச்சிட முடியுமாயா? அதுலயும் அந்த மிலிட்டரிக்கார கங்கால இருக்கானே, சரியான வம்பு பிடிச்சவையா. இன்ஜினியர் சொல்ற இடத்துல நாம ஃபேக்டரியை கட்டினா நமக்கு 40 லட்சம் ரூபாய் மிச்சம். அதுவும் இல்லாம பக்கத்துல ஆறு ஓடுது, ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்குது. நமக்கு போக்குவரத்து செலவு மிச்சம். 1க்கு 2 மடங்கா பணம் தரதா சொல்லி அங்க இருக்கிற 20-30 குடும்பங்களை நாம எப்படியாவது சரி கட்டிடலாம். இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க பார்ட்னர். அப்படியா சொல்ற? சரி பேசுவோம். கங்காதரன், இந்த இடத்துல மில் கட்டினா இந்த ஊருக்கே நல்லது.
இந்த இடம் தான் மில் கட்டுறதுக்கு சரியான இடம்னு எங்க இன்ஜினியர் சொல்றார். என்ன பார்ட்னர்? ஆமா, அதுக்காக பரம்பரையா இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயா போக சொல்றீங்க? அட என்னையா சுத்த புரியாத ஆளா இருக்கிறீங்க. நாங்க என்ன சும்மாவா கேக்குறோம்? இந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ அத கிரயமா ஒரே தவணையில கொடுத்துடுறோம். அதுவும் பத்தலன்னா இதுக்கு சமமான இடத்தை எங்க எஸ்டேட்ல சும்மாவே கொடுக்கிறோம். அதுவும் பத்தல மேற்கொண்டு பணம் வேணா கொடுக்கிறோம். என்னடா தம்பி என்னங்க? உட்கார். அவருக்கு தெரியும். சரிங்க. பெரியவங்க பேசுறல்ல, அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு பட்டால் தர. அட சும்மா இருங்க. இவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாம நம்ம இடத்தை காலி பண்ணணுமா? இவங்க குடுக்கறேன்னு சொல்ற இடம் எங்க இருக்கு தெரியுமா? மலை மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு கிடையாது. அட ஒரு பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா எவ்வளவு தூரம்? ஒரு தண்ணி எடுக்கணும், வாய்க்காலுக்கு போகணும், விவசாயம் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும்? ஆனா அதை விடுங்கயா, நம்ம வீட்டு பொண்டு பிள்ளைங்க தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா? கவனியா ரெட்டியாரே, பட்டாளத்தார் சொல்றதா சரி. இவ்வளவு சௌரியமான இடத்தை விட்டுட்டு அது காட்டுக்குள்ள போய் எவங்க இருப்ப? நான் மரியாதையா கேட்கிறேன். ஒண்ணுக்கு ரெண்டா பணம் வேணும்னாலும் வாங்கிக்கங்க. எங்களை எடுத்து நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமா என்ன? கோவப்படாத ராஜதுரை, அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிட்டோம். நமக்கு அரசாங்கத்திலயும் போலீஸ்லயும் இருக்கிற செல்வாக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன? யோ, பெரிய மனுஷங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசுனா மிரட்டுறீங்களா? உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை வைக்க முடியாது. அப்ப முடிவே அதானா? ஆமா, முடிவே அதுதான். போங்க வெளியே, போங்க வெளியே. ஏண்டா அழுகுன தக்காளி நீங்க முதலாளி அம்மாவை கிண்டல் பண்ணியாம? 1/2 கிலோ புளி ஆக்கிறேன் பாரு. ஒன்ன அழுகுன தக்காளின்னு எங்க அம்மா பத்தி சொன்னியா? இப்ப மூஞ்சி அழுகுன தக்காளி ஆப்போது பாரு. மொட்டத்தில் அடிமைகளா, உங்க வீரத்தை என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த திமிர் படிச்ச பொண்ணுக்காக நீங்க அடிபட்டு சாவாதீங்கடா. போங்கடா. இந்தாங்கம்மா.
உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா ஆளை விட்டு அடிக்க வச்சு குதிரையில கட்டி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவேன். அன்னைக்கு நீ எங்களை தள்ளி விட்ட, பதிலுக்கு நாங்க உன்னை தள்ளி விட்டோம். அத்தோட விட்டுட வேண்டியதுதானே. நீ விரிச்ச வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்டே பாத்தியா? இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல, ஏன் கேட்க நாதி இல்ல. என்ன ஒண்ணு செஞ்சிடாதயா. நான் என்னமோ ஆத்திரத்துல தெரியாம இப்படி பண்ணிட்டேன். கைத்துல கட்டி என்ன இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திய, என் உடம்புல எவ்வளவு அடிபட்டு இருக்கும். கட்டு அவுக்க முடியாம நான் இவ்வளவு தூரம் ஓடி வரலடே. உன்னை கட்டி பிடிக்கிறதுக்காகத்தான் இடம் தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? நான் பொம்பளை பிள்ளையா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமாயா. ஏதாவது ஏழபடமா பண்ணிடாதயா ப்ளீஸ். நெருப்போட விளையாடுறதுக்கு முன்னாலே அத பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்க. இப்ப நீ என்ன பண்ற? எந்த கையால என்ன கட்டி எடுத்துட்டு வந்தியோ அதே கையால என்ன கட்டி அணைச்சுக்கிறேன். என்ன விட்டுடியா? உன் காலை பிடிக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு வேற எந்த தண்டனை வேணும்னாலும் கொடு. ஆனா எனக்கு எடுத்துடாதயா. என் வாழ்க்கை நாசமா போயிடும் ப்ளீஸ். அப்படிங்கிற தனியா மாட்டிக்கிட்ட உன்கிட்ட என் வீரத்தை காட்ட நான் விரும்பல. பொழைச்சு போ. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடின உன் வீட்டுக்குள்ளேயே பூந்து உன்னை என்னால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஞாபகம் இருக்கட்டும். புரிஞ்சதா? புரிஞ்சது. என்னடா முறைக்கிற? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் வீட்டு வாசப்படி தாண்டி வந்து என்ன தொடு பார்க்கலாம். நல்ல வேளை, சந்தர்ப்பம் பார்த்து கெஞ்சுற மாதிரி கெஞ்சி தப்பிச்சு வந்துட்டேன். இல்லன்னா என் மானமே போயிருக்கும்பா. அன்னைக்கே நான் அவனை அடிச்சு கொன்னுறேன்னு சொன்னேன். கேட்டியா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்னாச்சு? முதலாளி, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம சின்னம்மாவை அந்த பையன் பாலு கற்பழிச்சதா போலீஸ்ல புகார் கொடுப்போம். அவன் கற்பழிச்சதை நானே பார்த்ததா சாட்சி சொல்றேன். புது சட்டப்படி கற்பழிச்ச குற்றத்துக்காக 10 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அவனை ஒரேடியா ஒழிச்சிடலாம். எப்படி? அடிச்சு வாய மூடுறா. என் பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகுறது? அதுக்கப்புறமா அவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவான்? கெட்டு போகாமலே கெட்டு போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு 10 வருஷம் தாண்டா தண்டனை. என் பொண்ணு வாழ்க்கையை கெட்டு போயிடுமேடா. சே, பாத்தீங்களா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. கண்ட மாதிரி பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. நடக்க வேண்டியதை பாருங்க. அவன் சவால் விட்ட மாதிரி ஒருவேளை இங்கேயே வந்துட்டான்னா அது அவ்வளவு சுலபமாமா? அப்படியே வந்தாலும் உள்ள நுழைஞ்சிட முடியுமா? அவனை சமாதி கட்டிட மாட்டேன். நம்ம மொட்டைகளை நம்பி புண்ணியம் இல்லப்பா. அவன் ஏற்கனவே எல்லாரையும் பந்தாடிட்டான். நீ அதெல்லாம் கவலைப்படாதமா. நான் ராஜதுரைகிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். டேய், ராஜதுரைக்கு போன் பண்ணு. என்ன பார்ட்னர், நீ புரியாத ஆளா இருக்கியே. இத்தனை காவலையும் மீறி அந்த கூலிக்கார போய் வீட்டுக்குள்ள வந்துருவானா? ஏதோ கோவத்துல கத்தி இருப்பான். சரி, போர்ட் மீட்டிங் நேரமாச்சு, கிளம்பு போலாம். முரட்டு பயிலா இருப்பான் போல இருக்கு. ஒருவேளை நாம இல்லாதப்ப இங்க வந்துட்டான்னா? வந்தா கைய கால ஒடிச்சு போட காவலுக்கு யாட்லையும் சேர்த்து வச்சிருக்கேன். கவலைப்படாத. தீபக். எஸ் பாஸ். ஜாக்கிரதை. கவலைப்படாம போயிட்டு வாங்க. நில்றா.
எங்க இருக்காடி உங்க ராணி? மேல ரூம்ல மேல. என்னடி பாக்குற? இந்த கூலிக்கார பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறியா? வேலை பார்க்கத்தான். You idiot! உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெட்ரூம் வரைக்கும் வருவேன்? Get out! ஐயோ ஐயோ, பொட்டக்குழி ரொம்ப கத்தக்கூடாதுமா. இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவை அவமானப்பட்டிருப்ப. அதுக்கெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி இன்னைக்கு வாயை திறந்து கணக்கை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ வாயை மூடிட்டு இருப்ப இல்ல? யோ, இத பாரு, இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்த பாக்குறியா? பயமா? உனக்கா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? யோ, இப்ப எனக்கு இங்க என்னமாவது நடந்துட்டா உன்னை சும்மா விட்டுருவோம் நினைக்கிறியா? உன்னை இந்த உலகத்திலேயே இல்லாம பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. அது நாளைக்கு. இன்னைக்கு நடந்தது தானே. ஆமா, நேத்து நீ என்ன சொல்லிட்டு வந்த? என் வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டேல்ல? தா பாரு, வந்துட்ட. என்ன தொழ முடியுமான்னு கேட்டேல்ல? இந்த பாலு மனசு வச்ச எதையுமே பக்குவமா பண்ணி முடிச்சிடுவா. உன்னை தொடறது மட்டும் இல்லடே, உன்னை ஐயா, அவனை எங்கடா கட்டி போட்டிருக்காங்க? வாசல்ல இருக்கிற மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. பார்ட்னர், வீட்டுக்குள்ள புகுந்து காலித்தனம் பண்ண அந்த காலிப்பாயில இன்னைக்கு ஒரேடியா காலி பண்ணணும். இல்ல, ஒரே வெட்டுல 2 துண்டாக்கணும். வாங்க பாட்டுன. இவன் அடிச்சு கொல்லுங்கடா. நெல்லு, நடந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும். இவன் செஞ்ச தப்புக்காகத்தான் நான் இவன் இங்க கட்டி வச்சிருக்கிறேன். இவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஏயா, ஒரு பெரிய இடத்து பொண்ணை கட்டி பிடிச்சு காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி வச்சா போதுமா? என்ன நாடகம் ஆடுறீங்க? எட்ரா சவுக்க படியா. நான் 35 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணுவேன். ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறுனா கொடுக்கிற தண்டனையை பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இவன் செஞ்சது தப்புதான். ஏன் செஞ்சா? ஒரு ஆம்பளை பையனை கேவலம் ஒரு பொண்ணு 10 ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் இழுத்தா எவருக்கு ரோஷம் வராது? பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன். முறை தவறுத ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை. இதுக்கு மேல என் தண்டனை கொடுக்க விரும்புனா இந்தம்மா, நல்லா யோசிச்சு பாரு. நீ செஞ்சது தப்பே இல்ல, இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கார உன் கை வலிக்கிற வரைக்கும் அவன் அடி.
இந்தாமா இந்த சவுக்காலிய இவனை நான் நாராக்கிறேன். என்ன சுமதி யோசனை பண்ற? வாங்கிக்க. இன்னைக்கு இவன் இங்க இருந்து உயிரோட போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க. நீ செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன? நான் அப்பவே சொன்ன கேட்டியா? ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சொன்ன கேட்கல. அனுபவி. தண்ணி பாம்பு அந்த சுமதியோட எப்பவும் சுத்துக்கிட்டு இருக்குமா இன்னொரு குட்டி பாம்பு? அது நீதானே டாவடிச்சிட்டு இருக்க? ஆமா, அதுக்கு என்ன போ? அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வேன். நமக்கு எதுக்கு வம்பு? நான் வர்றேன்பா. சாப்பிடுவாங்கம்மா, சாப்பிடுவாங்கம்மா. பசி இல்ல, காலையில சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. அப்படின்னா உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாம போய் தொலை. என்னையா இது அக்கிரமோ? அந்த திமி பிடிச்சத பண்ண தப்புக்கு அப்பா உன்னை சோறுத நிலம கட்டி போட்டாரே. ஏய்யா, கொஞ்சம் மோர் சோறு கரைச்சு கொண்டாந்துருக்கேன், கொஞ்சம் சாப்பிடியா? நான் இந்த கட்டுப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறியா? இத பாரு, எப்பவும் ஒத்துக்க. சும்மா ஒரு மரியாதைக்கு தான். உங்க அப்பா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு அழகி. நான் அந்த பொண்ணை தண்டிச்சது தப்பு இல்ல, தண்டிச்ச முறைதான் தப்பு. அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். ஆமாயா, நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கோவம் வந்தா நான் வர கொடுக்க முடியாது தானே? அதை விட்டுட்டு என்னென்னோ பண்ணிட்டு வந்திருக்கிய. உனக்கு ஒரு ஆளே கிடைக்காத மாதிரி. ஏதோ ஒரு வேகம் அவ திமிர அடுக்கணும்னு தோணிச்சு. எனக்கு தெரியாம இந்த காரியம் செஞ்சுட்டேன். நீயே சொல்ல அழகி, நான் செஞ்ச தப்பு தானே? தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கா நீ அதையும் நினைச்சிட்டு இருக்காத. யோ, கொஞ்சம் மோராவது குடியா. எனக்கு வேண்டிய எடுத்துட்டு போயிடு. தாகமா இல்ல? தாகமா தான் இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை, இப்ப அனுபவிக்கிறேன். நீ போயிடு. பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. சூட ஆக்கி வச்சிருக்கேன், வரேன்.